யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். வாழ்க்கையில் நமக்கு பொருளாதாரம் தேவைப்படுது. வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும். தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப விஷயமா இருந்தால் எல்லாத்துலேயுமே தியானம் செய்வதனால நமக்கு அதனால் பெரும் நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு நினச்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக செய்வாங்க. அதுக்கு மேலேயும் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு டைம் இல்லைங்க குருஜி, அதனால் நான் பிராணாயாம பயிற்சி மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாலும் இருக்காங்க. நான் அதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கு என்ன பதில் நான் கொடுக்க முடியும்? சோம்பேறின்னு தான் சொல்லுவேன், வேறு ஒன்றுமே நான் சொல்கிறதுக்கு இல்லை. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பிராணாயாம பயிற்சி காலையில் மாலையில் 2 வாட்டி செய்வதனால் மட்டுமே பயன்படுத்த முடியும். யோக சக்தியை வாழ்க்கையில் 100% பயன்படுத்த முடியும். ஆனால் தியானம் செஞ்சால்தான் இறை குருவோட பற்றி, குருக்கிட்ட என்ன மாதிரி விஷயம் இருக்குது, எந்த அளவுக்கு ஞானம் இருக்குது, உங்களுக்கு தெய்வீக அனுபவம், நம்ம ஆத்மானா என்ன, நம்ம இறைவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு, நமக்கு இறுதியில் எங்கே போகணும், கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும், வீடு கார் எத்தனை கார் வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ வீடு வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ சொத்து வேணாலும் இருக்கட்டும், அந்த முடிவுன்னு வரும்போது எதுவுமே ஒன்றுமே நமக்கு வாழ்க்கையோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு அங்கிட்ட அந்த டைமிங், அந்த டைப் வயசு வரும்போது அது இதெல்லாம் வேல்யூ கிடையாது. இப்போ தான் வேல்யூ, போகிற நேரத்தில் இதெல்லாம் வேல்யூ கிடையாது. இது அப்போ வேல்யூ என்னென்னா நம்ம செய்கிற வழிபாடு, கடவுள்கிட்ட செய்கிற பிரார்த்தனை. கோயிலுக்கு போகிறீங்களா, வழிபாடு சரி, பிராணாயாம பயிற்சிலாம் செய்கிறேன் நான், ஆனால் கோயில் வழிபாடெல்லாம் செய்கிறேன், வீட்டில் பூஜைகள்லாம் செஞ்சுக்குவேன், அப்படி தான் எல்லாம் பிரார்த்தனைலாம் ஓகே, அது வெரி குட் தான், அது ரொம்ப நல்லது விஷயந்தான். அப்படி இறை வழிபாட்டில் இருக்கணும். அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால்தான் நமக்கு பயம் இருக்காது, மரண பயம் இருக்காது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.